வெல்கம் பேக் டு ஷோபா அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி ஷோபா அண்ட் கிராஃப்டில் வந்து நம்ம சிம்பிளாக ஈஸியான ஒரு கீ செயின் பண்ண போகிறோம். கீ செயின் வந்து பண்ணுற அந்த ஸ்டார் மாடல் கீ செயின் பிளாஸ்டிக் ஆயிலில் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பூஜா பேஸ்கெட்டில் பேஸ் போட்டிருப்போம், ஸ்டார் டைப்பில் வரும். ஸோ அதே தான் இப்போ நம்ம கீ செயினாக பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு அடி ஸ்கேலில் ஒரு அடி நீங்கள் ஒயர் எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண ஒயரில் நிறைய சேர்த்து வச்சுருப்பேன், அதுலேருந்து தான் இப்போ கீ செயின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் இல்லாத அளவு, இது 1.25 1.5 கூட இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கீ செயின் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அளந்து கட் பண்ணணுன்னா ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு அடி ஸ்கேலில் நீங்கள் வந்து ஒரு அடி கட் பண்ணால் போதும் பாருங்க. ஸோ இந்த அளவு ஒரு அடி ஸ்கேல் அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1.5 அடி இருக்கும். ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா 1.25 அடி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒயரும் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ பரவாயில்ல, கீ செயின் பண்ண போகிறேன். ஏன்னா ஏற்கனவே வேஸ்ட் ஒயர் தான் இதில் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸும் ஒரு அடி இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம். வேஸ்ட் ஒயர் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ செயின் வச்சுக்கோங்க. கீ செயினில் வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். காலியாக இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ஒயரில் வந்து ஸ்டார் மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நான் ஒவ்வொரு கலரில் எடுத்துருக்கிறேன், நீங்கள் ஒரே கலர் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலாக மடக்கிக்கணும். ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. இப்போது நம்ம நார்மலாக பாக்ஸ் நாட் போடுறது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோவும் இருக்குது. நாட்ஸுன்னு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் இப்போவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு லூப் எடுத்து இப்படி மேலே போட்டிங்கன்னா இப்படி க்ராஸ் ஆகும். இதுக்கு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த எல்லோ லூப் மேலே வைக்கணும். இந்த எல்லோ ஒயர் எடுத்து இந்த வெள்ளை ஒயர் இருக்கு இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே அடியில் இருக்கிற எல்லோ ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டிங்கன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். நீங்கள் பாக்ஸ் நாட் போட கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். பிளாஸ்டிக் ஒயரில் பேஸ்கெட் பண்ணலாம், மினி பேஸ்கெட், பெரிய பேஸ்கெட் எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒயரு. ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் வரக்கூடாது. ஒரு பக்கம் ஏற்றமாக ஒரு பக்கம் இறக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒயர் பற்றாமல் போகும். எப்போவே நம்ம பாக்ஸ் நாட் போட்டு தான் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கா பார்த்துக்கலாம். ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ ஒயர்லேயும் பார்த்துக்கலாம். இந்த ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வந்து ஹைட் அதிகமாக இருக்கோ அந்த ஒயர் இப்படி லூஸ் பண்ணி ஆப்போசிட் பக்கம் இழுத்திங்கனாலே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் ஒயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த 4 பக்கம் ஒயர் போகுது இல்லையா, இப்போ 4 ஒயரில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஆரம்பிக்கலாம். நான் இப்போ வந்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் ஒயரையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அப்படி மடக்கிக்கோங்க. ஈக்குவலாக மடக்கிட்டு சென்டரில் ஒரு லூப் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 ஒயரில் இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் ஒயர் இங்கே போடுங்க. அடியில் இருக்கிற ஒயர் மேலே மடக்கிட்டு இந்த க்ரீன் ஒயர் எடுத்து ஒயிட் கலர் ஒயரில் லூப்புக்குள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ இது பூஜா பேஸ்கெட்டோட பேஸ் தான். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டாக பாருங்கள், இந்த ஒயர் இந்த ஒயர் இந்த ஒயர் இதில் பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் ஒயர். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த 2 நாட்டில் இது ஃபஸ்ட்டு ஒயர், இது லாஸ்ட் ஒயர், இப்படி சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதான் லாஸ்ட் ஒயர். ஸோ இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த கலர் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். சென்டராக ஒரு லூப் எடுத்து இந்த க்ரீன் கலர் ஒயர் மேலே போட்டுட்டு அடியில் இருக்கிற இந்த க்ரீன் எடுத்து மேலே போடுங்க. இந்த பர்பிள் எடுத்து க்ரீனுக்குள்ளே விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம 3 பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட், இது லாஸ்ட்டு நாட்.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இந்த எல்லோ தான் ஃபஸ்ட்டு ஒயர், இந்த பர்பிள் தான் லாஸ்ட் ஒயர். ஸோ இங்கே இன்னொரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ நான் ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த பர்பிள் மேலே இந்த ரெட் ஒயர் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பர்பிள் ஒயர் மேலே மடக்கிட்டு இந்த ரெட் ஒயர் எடுத்து இது உள்ளே விடுங்க. விட்டுட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஃபஸ்ட் ஒயர், ரெட்டு வந்து லாஸ்ட் ஒயர். இப்போ இந்த ரெட் கலரில் நான் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்த எல்லா ஒயருமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண எல்லா ஒயருமே ஜாயின் பண்ணிட்டோம். 6 ஒயர் கட் பண்ணோம், 5 நாட் வந்திருக்கு. இப்போ நாம் எல்லோ வந்து ஃபஸ்ட்டு ஒயர், இந்த ஆரஞ்சு வந்து லாஸ்ட் ஒயர். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சையும் எல்லோவும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இந்த ஆரஞ்சு எல்லோ சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. நமக்கு பேஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ பேஸ் வந்து சர்க்கிளில் கிடச்சிருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பு இந்த கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா ஒயர், இதிலலாம் வந்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இந்த கிராஸ் ஆகுது பாருங்கள், இது கிராஸ் ஆகுது, இது கிராஸ் ஆகுது, இது இந்த ஒயர் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் ஃபாஸ்ட்டாக போட்டு வந்துடலாம். நீட்டோம். இதுதான் வந்து லாஸ்ட்டாக பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம கீச்செயின், உங்கள்கிட்ட எந்த கீச்செயின் இருக்கோ அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த கீச்செயின் எடுத்து இதில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட் போட்டோம். இன்னும் வந்து இது ஒன்று தான் போடாமல் இருக்குது. எல்லாமே க்ராஸ் ஆனது எல்லாமே பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இது க்ராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே இன்னும் நாட் போடலை. நான் இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த கீச்செயினை போட்டுட்டு பின்னலாம், இல்லை நீங்கள் பின்னிட்டும் போடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் கீச்செயின் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டோம். இனி இந்த நாட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்பக்கமாக வந்து நல்லா செருக்கி விட்டுட்டோன்னா நல்லா உங்களுக்கு வந்து அது ஃப்ளாட்டாகிடும். இப்படி மடங்கின மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே கிராஸில் அப்படியே போடணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நாட். ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்து இந்த ஒயர் சொருக முடியாது. இதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் போது பார்த்தீங்களா, இதில் சொருகி விட்டுடுங்க. இதில் சொருகிட்டு நல்லா டைட்டாக நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் சொருகி விட்டுடுங்க. ஒரு 2 நாட்டில் சொருகினா போதும், நல்லா டைட்டாகிடும். இதில் சொருகிட்டு அப்புறம் இதில் சொருகுங்க. நல்லா 2 நாட்டில் சொருகினீங்கன்னா நல்லா டைட்டாகிடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இது கட் பண்ணிடணும். அதே போல் இப்போ இந்த நாட், இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுருங்க. எப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ண நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டை தான் சொருகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும்.
இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் இது போல் ஆப்போசிட் உள்ள இருக்கிற எல்லா ஒயரும் சொருகிட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக உள்பக்கமாக ஒயர்லாம் சொருகி விட்டுட்டேன். பின்னாடி பாருங்கள், பின்னாடி வந்து இப்படி இருக்கும். மல்டி கலராக இருக்கனால உங்களுக்கு வந்து கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும். இது பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இது பார்த்தீங்கன்னா பூஜா பேஸ்கெட்டோட பேஸ் இப்படி தான் வரும். நம்ம அதை வச்சு இப்போ ஒரு கீச்செயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.